ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் சீன் அகைன் அண்ட் அகைன் கம்மிங் இன் தட் இதயம் சீரியல். ஏற்கனவே இந்த லாக்கர் திருட்டு வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்துருச்சுல கைஸ். இதே மாதிரி தான் ஒரு தடவை லாக்கரில் பணத்தை கொண்டுன்னு சொல்லி போலீஸெல்லாம் வந்து விசாரித்து அதுக்கப்புறம் பாரதி மேலே பழியை போட்டு அப்புறம் ஆதி தான் காப்பாற்றுவோம். இப்போ அதே மாதிரியே இந்த மித்ரா கூமுட்டைக்கு வேறு பிளானை ஒன்றுமே தெரியாது. அவள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து வச்சுட்டு இவளை பணத்தை மட்டும் வச்சு தான் இவளை வந்து இது பண்ண முடியும், இவளை திருட்டு பட்டம் கட்டி இவளை வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்ப முடியும்னு சொல்லி ஒரு கூமுட்டைத்தனமாக ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கா அந்த மித்ரா லூசு பக்கி. சரியா? இதுவும் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அமைய போகுது. மித்ரா போடுற எல்லா பிளானுமே சரியா ஒரு சாதாரண பூ வாங்குகிற விஷயத்துலேருந்து இப்போ இந்த பண விஷயம் வரைக்கும் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக வரப்போகுது. ஆமாம், இவள் இந்த மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கா. அவள் வந்து ஆல்ரெடி நைட்டே அவள் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு அவள் ஃப்ரெண்டு பணம் போட்டு விட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பாட்டி ஃபீஸும் கட்டியாச்சு. இப்போ இதுக்கிடையில் இவள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டால் யார் நம்புவா? இதுவும் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகுது. மித்ரா மேலும் 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 அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்குது. இவள் எத்தனை அடி வாங்கினாலும் இவள் திருந்துறதாவே இல்லை இந்த மித்ரா கூமுட்டை. சரிங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கோயிலில் போய் வேண்டுறாங்க மேடம், புருஷனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அது ஆயிடக்கூடாது, இது ஆயிடக்கூடாதுன்னு வேண்டுறாங்க. 3 சுற்ற சொன்னால் 2 சுற்றுறாங்க. குங்குமத்தை என் கைஸ் காரில் வந்து உள்ளே ஏறுறா. குங்குமம் இந்தாங்க சார், கோயில் பிரசாதம்னு சொல்லி கொடுத்தா என்ன நெத்தியில் வச்சுக்க மாட்டானா? ஏன் அந்த பிரசாதத்தை அப்படியே கொண்டு வந்து மித்ரா கையில் கொடுத்தா மித்ரா நெத்தியில் வச்சுக்க மாட்டாளா? அப்படியே பொட்டணம் படித்து காருக்குள்ளேயும் கொடுக்க முடியலையாமா, ஆஃபீஸில் வந்து கொடுக்க முடியலையாமா, வீட்டில் வந்து கொடுக்க முடியலையாமா? அப்படி என்ன இதுன்னு பாருங்களேன். சுத்தமாக நல்லாவே இல்லை. கொஞ்சமாவது லாஜிக்காக எடுங்கடா. கேவலமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் கைஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரசாதம் கொடுத்தா யார் என்ன வேண்டாவா சொல்ல போகிறாங்க? நெத்தியில் எடுத்து வச்சுக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஐயோ சாமி, ஆஃபீஸ்லேயும் கொடுப்பாளாமா, வீட்டில் வந்தும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லுவாளாமா, இந்த மாதிரி ஆதி மாத்திரை சாப்பிட்டாரா, அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரான்னு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை மட்டும் இந்த அம்மா மறந்து போச்சு. அந்த பாட்டி மறுபடியும் ஞாபகப்படுத்துது. காலையில் நான் ஒரு விஷயம் சொன்னேனே மித்ராங்கிறேன் பாரதி, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, அதை பற்றி எதாவது யோசிச்சு அப்படின்னு. ஐயோ மறந்தே போயிட்டேன் பாட்டி, இந்த இருக்கிற வேலை டென்ஷன்லாம் நான் மறந்தே போயிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தா, என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து கேட்டோன்னே அங்கே யாரோ சுபாவாமா, அந்த சுபா யாருன்னு தெரியல. உடனே பணத்தை போட்டு விட்டாலாட்டிருக்குது. போட்டு விட்டங்காட்டி இந்தாங்க பாட்டி பணம் வந்து இதாகிடுச்சு, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டே சொல்லிடுறாப்புல. இதுக்கு இடையில இந்த மித்ரா என்ன செய்கிறா? ஆல்ரெடி ஆதிக்கு வந்து டவுட்டு வந்து தான் நம்மளை அடித்தது யார் அப்படின்னு சொல்லி துரை மேலே டவுட்டு வந்து தான் அவன் ஆஃபீஸ்க்கே வருவான். வந்து துரைக்கிட்ட கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்டோடு தான் இருந்தேன்னு சொல்லிடுவான். அப்போ மித்ராவுக்கும் டவுட்டு வந்துடும். அவளும் கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவன் அப்படியே எதையோ சொல்லி சமாளித்து கடைசியில் மித்ரா வந்து ஒரு பிளானை போட்ட உடனே சூப்பர் பிளான் மேடம், கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும், நான் சூப்பராக செஞ்சு முடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிளானை போட்டு பாரதியை மாட்ட வைக்கிறதுக்காக மறுபடியும் இந்த லாக்கரோட சீனை வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க இந்த இதயம் சீரியலில். எனக்கு தெரிஞ்சு இந்த இதயம் சீரியலை இப்போக்குள்ளே முடிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேங்க. அரைச்சமாவையே அரைக்கிறாங்க, சரியா? ஆக்கின சோத்தையே ஆக்குறாங்க, பச்சை குழம்பையே வைக்கிறாங்க. இதுக்கு இனி என்ன பழமொழி சொல்கிறதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரே சீனையே எடுத்தால் என்ன தான் பண்ணுறது? ஆல்ரெடி இந்த லாக்கர் சீன் இனி இல்லை, இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம மித்ரா அக்கா என்ன செய்யுது? பாரதி அக்காவை ஓவர் டைம் பார்க்க வைக்கிது. எவ்வளோ ஃபைல்ஸை கொண்டு வந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும் வீட்டுக்குன்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கொண்டு போய் லாக்கரில் வைங்கன்னு சொல்லிடுறாப்புல. இதுதான் கேஸ் இன்றைக்கி எபிசோடில் நடக்குது. இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இந்த லாக்கர் சீன் ஏற்கனவே வந்துருச்சு, மறுபடியும் இதை வந்து கண்டினியூ பண்ணுறது தான் பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் ஆஃபீஸில் வந்து விசாரிக்கும்போது மேனேஜர் கால் பண்ணுறாப்புல. நான் லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பாஸ்வேர்டு வந்து எனக்கு பாரதிக்கு
அண்ணாவுக்கு ஆதிக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இதை தவிர வேறு யாருக்கு தெரியும். அப்போ உடனே துறை வந்து கண்ணில் அப்படியே ஜாடை காமிச்சு அங்கே இன்னொருத்த ஆள் நிற்கிறான். அவங்ககிட்ட கஞ்சாடை காமிச்ச உடனே அவன் வந்து என்ன சொல்லிடுறான், நாங்கள் எல்லாம் நேற்று ஆஃபீஸை விட்டு போயிட்டோம், பாரதி மேடம் மட்டும்தான் ஓவர் டைம் பார்த்தாங்க, அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்ட உடனே அதோட சீனை முடிக்கிறாங்க. எல்லோரும் பாரதி அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் கைஸ் இன்றைக்கி. எனக்கு இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். ஒர்த்தே இல்லை, இந்த சீரியல் வந்து ஒர்த்தே இல்லைங்க, அதான் உண்மை. சரிங்களா, ரொம்ப கேவலமாக இருக்குது. மறுபடியும் இந்த மித்ரா வந்து பாரதியை வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையாக இருக்குது. இப்போ தான் போன வாரம் தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஏதாவது எடுத்தாங்க. மறுபடியும் அரைச்ச மாதிரி மறுபடியும் இந்த ஆஃபீஸ்குள்ளேயே பணத்தை திருடுற மாதிரியே எடுத்தாங்கன்னா பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் ஒரு வழியாக மாமியாரை காப்பாற்றிட்டாப்புல. மறுபடியும் இந்த யார் இந்த சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறா. அவளும் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கா. சரியா, அப்புறம் அவங்க அம்மாவோட இதுக்கு வந்து ஏதோ மண்டபம் கட்டுறதா பிளான் போட்டிருப்பானாட்டிருக்கு கார்த்தி. அதை வந்து எதிர்க்கிறதுக்கு நிறையா வேலைத்தான் நடக்க மாட்டிருக்குது. ஸோ அந்த சவால்களை வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி எதிர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே கேட்குறாங்க. பார்க்கலாம் இதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வாரிசு சீரியல் சூப்பராக இருக்குது. ஏற்காட்டில் வச்சு ஒரே களை கட்டுது. அது எப்படி அட் அ டைமில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஏற்காட்டில் விட்டீங்க? நாங்களும் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வந்திருப்பாங்க. எப்படியோ இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த ஏற்காட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்தோம்னா குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாரிசு சீரியல் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வேறு என்ன கைஸ், என்னமோ சந்தியா ராகத்தில் வந்து மறுபடியும் நம்ம பார்வதி அக்கா ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம மாயா அக்கா வந்து அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே வேலை பொழப்புத்தனம் தான் சந்தியா ராகத்தில். அப்புறம் வேறு என்ன, சின்னஞ்சிறு கிளியில் அந்த கல்யாணத்தை நிறுத்தினது யார், அந்த மர்ம நம்பர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாக எல்லா சீரியலும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது அந்த 2லேருந்து இந்த 2.5 வேறு ஏதாவது நல்ல சீரியலாக கொண்டு வந்து போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீரியலை முடிச்சு விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப கன்றாவியாக இருக்குது, நல்லாவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இவள் பிளானை போட வேண்டியது, அவள் இது பண்ண வேண்டியது, இல்லாட்டினா ஏதாவது ஒரு துறை ஏதாவது செய்ய வேண்டியது, அதுக்கு மித்ராவை போட்டு இப்போ பாரதி அடிக்க வேண்டியது. சாரி கேஸ், அவன் உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் சீரியல் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் தூக்கம்தான் வரும். இனி வாரிசு மாதிரி இன்னும் ஒரு 2-3 சீரியல் தொடர்ந்து போட்டாங்கன்னா கூட கண்ணை முழிச்சிருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இதயம் சீரியலு மொக்க சீரியலாம் போட்டாங்கன்னா தூக்கம்தான் வரும். சரிங்களா, ஓப்பனாக சொல்கிறேன். அவ்வளோதான் கேஸ், வேறு என்ன இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாங்களா? ஓகே, பை.